மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. மக்களவையைப் போலவே மாநிலங்களவையிலும் வக்ஃபு வாரிய மசோதா மீதான விவாதம் 12 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இறுதியில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 128 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தனர். திமுக உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் உட்பட மொத்தம் 95 பேர் எதிராக வாக்களித்தனர். நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய மசோதா நிறைவேற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது திருப்பு முனையாகும் என்றும் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா அரசியலமைப்பு மீதான தாக்குதல் என சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் வலுக்கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் சமூகத்தை நிரந்தரமாக பிளவுபடுத்தி வைக்க வேண்டும் என்ற பாஜகவின் சதி இது எனவும் கடுமையாக சாடினார். வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத இரு உறுப்பினர்களின் தேவை என்ன இருக்கிறது என மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வினவியுள்ளார். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், திருப்பதியில் சாதாரண வேலைக்கு கூட எந்த இஸ்லாமியரையும் அனுமதிக்காதது ஏன்? ராமர் கோவில் அறக்கட்டளையில் இஸ்லாமிய பிரதிநிதிகள் உள்ளனரா எனவும் கேள்வி எழுப்பினார். வக்ஃபு வாரியம் மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்பதாலேயே இஸ்லாமியர் அல்லாத பிரதிநிதிகளுக்கு இடமளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கமளித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டால் அது இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்கும் அமைப்பால் எவ்வாறு தீர்க்கப்படும் என்றும் கேள்வி எழுப்பினார். வக்ஃபு மசோதா கொண்டுவரப்பட்ட நோக்கம் தவறானது மற்றும் தீங்கானது என்று திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார். மாநிலங்களவையில் மசோதா மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், அனைவருக்குமான வளர்ச்சி என்று கூறும் பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வேறு கொள்கையை கடைபிடிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தத்தை ஆதரித்து மாநிலங்களவையில் தமிழகத்திலிருந்து தமாக தலைவர் ஜி.கே. வாசன் மட்டும் வாக்களித்துள்ளார். திமுக கூட்டணி மற்றும் அதிமுக எம்பிக்கள் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தத்தை எதிர்த்து வாக்களித்த நிலையில் பாமக எம்பி அன்புமணி வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆதரித்ததை எதிர்த்து ஐக்கிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவர்கள் இருவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். நிதிஷ்குமார் ஒரு மதசார்பற்ற தலைவர் என்ற கூற்றை அவரை உடைத்திருப்பதாக கூறி ஐக்கிய ஜனதா தளத்தின் மூத்த நிர்வாகிகள் முகமது அஷ்ரப் அன்சாரி, முகமது காசிம் அன்சாரி ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விடாதா என்று நினைக்கும் சிலரின் நப்பாசை ஒருபோதும் ஈடேறாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மாநிலங்களை அழிக்கிற மத்திய பாசிச ஆட்சிக்கு கூட்டாட்சி என்பதே அலர்ஜியாகிவிட்டதாக விமர்சித்தார். கூட்டாட்சி தத்துவம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்தார். மதுரையில் நடைபெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற நடைமுறையை கொண்டுவர மத்திய அரசு சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். வரும் 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். ஓ. பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடியை தனியே சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட புகார்களின் மீது ஆரம்ப விசாரணையை நடத்தி முடிப்பதற்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனநாயகத்திற்கு எதிரான வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெறுமாறு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மசோதாவை திரும்பப் பெறவில்லை என்றால் வக்ஃபு உரிமை சட்ட போராட்டத்தில் தவிக பங்கேற்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்.
அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதால் விசாரணை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விழுப்புரம் பூந்துறை கிராமத்தில் செம்மன் குவாரியில் அளவுக்கு அதிகமாக மண்ணள்ளி அரசுக்கு 28 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி உள்பட 8 பேர் மீது மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. தாம்பரம் மற்றும் ராமேஸ்வரம் இடையே வரும் 6ஆம் தேதி முதல் தினசரி விரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து மாலை 6:10 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 5:40 மணி அளவில் ராமேஸ்வரம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ராமேஸ்வரத்திலிருந்து மாலை 4 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 3:45 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் 1 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகின. சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததில் மழைநீருடன் சாக்கடை கழிவுநீரும் கலந்து சென்றது. முறையான வடிகால் வசதி செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததன் காரணமாக நியாய விலைக் கடை ஒன்றில் வெள்ளம் புகுந்து பொருட்கள் வீணாகின. திருநீலகண்டர் வீதியில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடையில் வெள்ளம் புகுந்து அரிசி, சர்க்கரை, பருப்பு மூட்டைகள் சேதமடைந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. மதுராந்தகம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் பெய்த மழையின் அவை அனைத்தும் நனைந்து விட்டன. எனவே நெல் மூட்டைகளை அதிகாரிகள் உடனடியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் கனமழையும், சென்னையில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் பிக் பாஸ் புகழ், தர்ஷன் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் இடையேயான மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகன் ஆதிசுடி தனது மனைவி மகேஸ்வரி மற்றும் மாமியாருடன் முகப்பேர் கிழக்கு பாரி தெருவில் உள்ள டீபாய் எனும் கடைக்கு தேநீர் அருந்த சென்றார். அப்போது அவர்களது காரை தர்ஷன் வீட்டு முன்பு நிறுத்திவிட்டு சென்றதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. சென்னை கிண்டியில் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தை விற்க முயன்ற 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் சோதனை நடத்திய கிண்டி வனத்துறை அதிகாரிகள் திமிங்கல எச்சத்தை வைத்திருந்ததாக மயிலாப்பூரை சேர்ந்த கணேசன், ஆறுமுகம், செந்தில்குமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 4 கிலோ 161 கிராம் எடை கொண்ட திமிங்கல எச்சத்தை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் கார் ஓட்டுநர் கொலையில் தலைமறைவாக இருந்த மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கன்னியம் நகரை சேர்ந்த கார் ஓட்டுநர் சிலுக்கு என்கிற ஜெமினியை, அதே பகுதியை சேர்ந்த அக்னி என்கிற சுனில், அவரது நண்பர்கள் அருண்குமார், திலீப்குமார், குமரேசன், கார்த்திக் ஆகியோர் கொலை செய்து ஏரியில் வீசினர். இந்த வழக்கில் சுனில் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற 4 பேரும் தலைவரமாக உள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேரோட்டம் நிகழ்ச்சி நடத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஒருங்கிணைப்பாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர் திருவிழாவிற்கான வரவு செலவுகளை சரிபார்க்கும் போது ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் மூத்த பத்திரிகையாளர் சிவஞான மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த அவரது உடல் சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளை நிறைவு செய்தும் திமுக அரசு எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த கந்தஞ்சாவடி பேருந்து நிலையத்தில் அதிமுக தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பேட்டியளித்த அவர், முதலமைச்சராக EPS இருந்தபோது மாநிலம் முழுவதும் அதிக திட்டங்களை செயல்படுத்தியதாக பெருமிதம் தெரிவித்தார்.
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் என்பது வெறும் புரளி என அக்கட்சியின் மூத்த தலைவர் ராஜா கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி நீடித்தால் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து என விமர்சனம் செய்தார். மேலும் வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை எதிர்க்கும் அனைவருமே இந்து விரோதிகள்தான் எனவும் தெரிவித்தார். பணி நிரந்தரம், விடுப்பு சரண், பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எழிலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் போட்டோ ஜியோ கூட்டமைப்பினர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஏப்ரல் 25ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக போட்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. மதுவிலக்கு மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது ஒப்பந்த ஊழியர்கள், பணி நிரந்தரம் உள்ளிட்ட டாஸ்மாக் ஊழியர்களுக்கான அறிவிப்பு வெளியாகவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் தொடங்கப்படும் என எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டதாக ஏஐடியூசியின் மாநில தலைவர் தெரிவித்துள்ளார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து சிறிய ரக ராக்கெட்டுகளை தினந்தோறும் விண்ணில் செலுத்துவதற்கு வாய்ப்புள்ளதாக இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மதுரை தியாகராயர் கல்லூரியில் பேசிய அவர், விண்ணுக்கு மனிதனை அனுப்ப இஸ்ரோ தயாராகி வருவதாகவும் அதற்காக ஆளில்லாத விண்கலத்தை செலுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா 26% வரி விதித்திருப்பது ஆடை உற்பத்தி துறைக்கு சாதகம் என திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முனிரத்தினம் தெரிவித்துள்ளார். சீனா, வியட்நாம், வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பு உள்ளதால் அமெரிக்க வர்த்தகர்கள் இந்திய பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் தண்ணீர் பாட்டிலை எரித்தும் தகாத வார்த்தைகளால் பேசியும் கூட்டத்தை நடத்த விடாமல் இடையூறு செய்ததாக திமுக கவுன்சிலர்கள் நடராஜ், வரதராஜன், கலிய வரதராஜன், காங்கிரஸ் கவுன்சிலர் திருச்செல்வன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் முதுநகரில் 150 கடைகள் கட்டினால் மட்டுமே ஒப்பந்ததாரருக்கு பணம் வழங்க வேண்டும் என மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா அதிரடியாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதுநகர் பக்தவச்சலம் மார்க்கெட்டில் புதிய கடைகள் கட்டப்படுவதை ஆய்வு செய்த அவர் 88 கடைகள் மட்டுமே கட்டப்படும் என ஒப்பந்ததாரர் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்தார். மேலும் உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பாலம் அருகே உள்ள மசூதியில் மணராவை மூடியிருந்த தார்பாயை அகற்றி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்பட்ட பாம்பன் ரயில்வே பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி வருவதால் மசூதியில் இருந்த மணராவை மூடியதாக எஸ்டிபிஐ கட்சியினர் குற்றம் சாட்டினர். ஆனால் மணரா பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டதாக ஜமாத் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னையில் மாநகர பேருந்தில் அடிபட்டு மூதாட்டி உயிரிழந்தது தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பேத்திக்கு உணவு அளித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த துரைப்பாக்கம் எழில்நகரை சேர்ந்த பழனியம்மாள் மீது தணிகை மலை என்பவர் ஓட்டி வந்த திருவேற்காடு செல்லும் பேருந்து மோதியது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பவானி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பண்ணன் தாக்கல் செய்துள்ள மனுவில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் உள்ளூர் மக்கள் தங்களது விவசாய பொருட்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் திட்டியதால் மனமுடைந்து தீக்குளித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எங்காட்டூரை சேர்ந்த நாராயணதாஸ் மனைவி ஹேமபிரியா ஆப்டஸ் நிதி நிறுவனத்தில் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். பணத்தை கேட்டு நிதி நிறுவன ஊழியர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறி ஹேமபிரியா உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளித்தார். சென்னை கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்களை குறிவைத்து செயின் திருட்டில் ஈடுபட்டதாக தாய், மகள் உட்பட 4 பெண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எண்ணூரைச் சேர்ந்த இந்திரா என்ற மூதாட்டியின் செயின் திருடு போனது தொடர்பாக தெலுங்கானாவைச் சேர்ந்த சாந்தி, செல்வி, சுகுணா, அஞ்சலை, அவரது மகள் வசந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் தங்களது நிலங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண்ணை பெறுவதற்கு வரும் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 31ஆம் தேதியுடன் காலக்கெடு முடியும் என ஏற்கனவே அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது கால நீட்டிப்பு செய்துள்ளதால் நில ஆவணங்களை பதிவு செய்யாத விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோவையில் யானை வழித்தடங்களில் சட்டவிரோதமாக மண்ணள்ளியது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து 3 ஆண்டுகளாகியும் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். ராமநாதபுரம் அருகே சாலையில் கொட்டப்பட்ட காண்டம் பாக்கெட்டுகள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கருங்குளம் பகுதியில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை ஏராளமான காண்டம் பாக்கெட்டுகள் கொட்டப்பட்டிருந்தன. இவை எங்கிருந்து கொண்டுவரப்பட்டன, எதற்காக கொண்டுவரப்பட்டன என போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்குகள் எரியாததால் சிரமம் அடைவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்விளக்குகள் எரியாததால் ஒருபுறம் சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதாகவும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் போதிய வசதிகள் செய்து தரவில்லை என புகார் தெரிவித்தனர். சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதால் அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு நேரங்களில் காற்றோட்டத்திற்காக கதவை திறந்து வைத்திருக்கும் வீடுகளை நோட்டமிடும் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து செல்போன், பணம், நகை உள்ளிட்டவற்றை திருடிச் செல்வதாக கூறப்படுகிறது. சென்னை SRM கல்லூரியில் நடைபெற்ற சிறுவர்களுக்கான ஆடை அலங்கார அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராமாபுரம் வளாகத்தில் கல்லூரியின் மனிதவள மேம்பாடு மற்றும் ஃபேஷன் டிசைன் துறையில் சார்பில் ஆடை வடிவமைப்பாளர்களின் குழந்தைகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் முறைகேடுகள் செய்திருப்பதாக தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சவால் விடுத்துள்ளார். ஊராட்சி மன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து அண்ணாமலையோ அவர் சார்ந்தவர்களோ நின்று வெற்றி பெற்றுவிட்டால் அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக கருக்கலப்பில் ஈடுபட்ட 3 சுகாதாரத்துறை அதிகாரிகளை பார்த்ததும் தப்பி ஓடிய நிலையில் ஒரு பெண்ணை மட்டும் பிடித்து விசாரித்து வருகின்றனர். கலைவாணியும் கனகாவும் தப்பி சென்றுவிட சுகன்யா மட்டும் பிடிபட்டார். அரக்கோணம் மின்வாரியத்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்துள்ளது. வீட்டு மின் இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றக்கோரி விண்ணப்பித்திருந்த சரவணன் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கேட்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக 2 கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவை புளியங்குளத்தை சேர்ந்த பிரதீப்குமார், சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த முபாரக் அலி ஆகிய இருவரும் பைக்கில் வேகமாக சென்றபோது கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த இருவரும் கை கால்களில் மாவுக்கட்டு போட்ட நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நாகையில் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பயறு வகை பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் முழுவதிலும் நடப்பாண்டில் சம்பா அறுவடைக்கு பின் ஊடு பயிராக உளுந்து, பச்சை பயிறு உள்ளிட்டவை விதைக்கப்பட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக அவை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடலூரில் கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுவிளாங்குளம் கிராமத்தில் ஒரு தரப்பினர் பச்சைவாளி அம்மனையும் மற்றொரு தரப்பினர் பாசி அம்மனையும் வழிபட்டு வருகின்றனர். இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 5 ஆண்டுகளாக திருவிழா நடைபெறாமல் உள்ளது. நாமக்கல்லில் சாலையோரத்தில் இருந்த பனைமரங்களை வெட்டி எடுத்துச் சென்ற ஒப்பந்ததாரரின் லாரி மற்றும் JCB இயந்திரத்தை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். நாமக்கல் துறையூர் இடையே சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வரும் நிலையில் சாலையோரம் இருந்த 10க்கும் மேற்பட்ட பனைமரங்களை நெடுஞ்சாலை அதிகாரி பிரணேஸ்வரன் முன்னிலையில் ஒப்பந்ததாரர் அகற்றினார். தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போட்டோ ஜியோ அமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. நாகப்பட்டினத்தில் பரோட்டா மாஸ்டராக பணிபுரிவது போல் நடித்து கேரள லாட்டரி சீட்டு விற்று வந்த நபர் கைது செய்யப்பட்டார். நாகூரில் உள்ள தனியார் உணவகத்தில் பணிபுரிந்து வந்த பாபா பகதூரின் அப்பகுதியில் 3 நம்பர் லாட்டரிகளை விற்று வந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் வேளாங்கண்ணிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து லாட்டரி விற்ற நெடுஞ்செழியன் என்பவரும் கைது செய்யப்பட்டார்.
புதுக்கோட்டையில் தனியார் காம்ப்ளெக்ஸ் அருகே 3 பேரை காட்டுத்தேனீ கொட்டியதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நவல்பூர் ரோட்டில் அமைந்துள்ள விமல் காம்ப்ளெக்ஸ் அருகே வேப்ப மரத்தில் இருந்த தேனீக்கள் கூட்டை யாரோ கலைத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அலைந்து திரியும் தேனீக்கள் மக்களை கொட்டியுள்ளது. ராமநாதபுரத்தில் உள்ள மங்களநாத சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோத் உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே பாம்பு கடித்து கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. சுருளிப்பட்டியை சேர்ந்த 20 வயதான ஹரீஷ் தனது நண்பருடன் பைக்கில் சென்றபோது அதில் பதுங்கியிருந்த பாம்பு அவரது கையில் கடித்துள்ளது. இதையடுத்து கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஹரீஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் செயல்பட்டு வந்த பழைய வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் இடிக்கப்பட்டு 1 வருடமாகியும் புதிய கட்டிடத்திற்கான பணிகள் துவங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கஞ்சா விற்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜேஷ், விநாயகம், செல்வம், சந்தோஷ் ஆகிய 4 கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதில் தொடர்புடைய ராஜசேகர் தம்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்ததால் அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டது. தலைநகர் டெல்லியில் பட்டாசுகளை வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை தளர்த்த உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பட்டாசுக்கான தடையை தளர்த்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் டெல்லியில் பெரும்பாலான மக்கள் தெருக்களில் வேலை செய்வதாகவும் அவர்கள் அனைவரும் காற்று மாசால் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டனர். பெங்களூருவில் கேஆர்புரம் ரயில்வே நிலையம் அருகே பீகாரை சேர்ந்த 19 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் வெறிச்செயலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். பணி முடிந்து சகோதரனுடன் வீடு திரும்பியவரை பின்தொடர்ந்து சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்துடன் சிக்கிய நீதிபதியை பணியிட மாற்றம் செய்த நீதித்துறை ஆசிரியர்களை மட்டும் பணி நீக்கம் செய்யலாமா என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில பள்ளி தேர்வு வாரியம் மூலம் நடைபெற்ற பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி 25,000 ஆசிரியர்களின் நியமனத்தை ரத்து செய்த உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தில் பாழடைந்த கிணற்றை சுத்தம் செய்தபோது நச்சுவாயு தாக்கி 8 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொண்டவாத் என்ற கிராமத்தில் உள்ள கோவிலின் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக பாழடைந்த ஊர்கிணற்றை தூர்வாரும் பணியில் மக்கள் ஈடுபட்டனர். இதற்காக கிணற்றில் இறங்கிய 8 பேர் நச்சுவாயு தாக்கி அடுத்தடுத்து மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தெரிகிறது. பெங்களூருவில் வீட்டிற்குள் புகுந்து கட்டிலுக்கு அடியில் பதுங்கியிருந்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். ஜிகினி பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை வெங்கடேசன் என்பவரது வீட்டிற்குள் நுழைந்துள்ளது. இதனையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேற வனத்துறையினர் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இந்தியாவும் தாய்லாந்தும் வளர்ச்சி கொள்கையை நம்புவதாகவும் எல்லை விரிவாக்க கொள்கையை அல்ல என்றும் பிரதமர் மோடி கூறினார். அரசுமுறை பயணமாக தாய்லாந்து சென்றுள்ள அவர் தாய்லாந்தில் கடந்த 28ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய மக்கள் சார்பாக தாம் அஞ்சலி செலுத்துவதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார். ஆபரேஷன் முடிந்து நோயாளி சாகவில்லை என்றும் அவர் குணமடைந்து வருவதாகவும் உலக நாடுகளுக்கு போட்டி வரி விதித்தது குறித்து அதிபர் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். மேலும் நோயாளி முன்பை விட மிகவும் வலிமையானவராகவும் பெரியவராகவும் சிறந்தவராகவும் மீள்தன்மை கொண்டவராகவும் இருப்பார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் கடும் சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக ஒரே நாளில் மட்டும் $1,70,000 கோடி இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அடுத்து வரும் நாட்களிலும் வரி விதிப்பு நடைமுறை பங்குச்சந்தைகளில் எதிரொலிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் டெஸ்லா கார்களின் விற்பனை 13% சரிவை சந்தித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 50,000 வாகனங்கள் குறைவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன.
லண்டனில் இருந்து மும்பை புறப்பட்ட விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக துருக்கியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் பயணிகள் 2 நாட்களாக நாடு திரும்ப முடியாமல் அவதியுற்றுள்ளனர். பிரிட்டனை சேர்ந்த விர்ஜின் அட்லாண்டிக் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று 200க்கும் மேற்பட்ட இந்திய பயணிகளுடன் துருக்கியில் தியார்பகிர் நகரில் தரையிறக்கப்பட்டது. கிரீஸ் நாட்டின் லெஸ்போஸ் தீவு அருகே அகதிகள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். கிரீஸ் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள லெஸ்போஸ் தீவை நோக்கி ஏகன் கடல் வழியாக துருக்கியிலிருந்து பயணித்த அகதிகள் படகு ஒன்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஜெர்மனியில் உள்ள ரைன் நதி வேகமாக வறண்டு வருவதால் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் குறைந்த அளவே மழை பெய்ததன் காரணமாக ரைன் நதி வேகமாக வறண்டு வருகிறது. இதனால் பெரிய கப்பல்கள் தரை தட்டுவதால் சிறு சிறு கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றிச் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரபல நடிகை பூஜா ஹெக்டே சாமி தரிசனம் செய்தார். குடும்பத்தினருடன் வந்த அவரை அதிகாரிகள் வரவேற்று தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். தேவஸ்தானம் சார்பில் அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ராம நவமி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ராமர் உற்சவத்தின் 6ஆம் நாளில் கோதண்டராமர் வெண்தொற்று குடையின் கீழ் மகுடமணிந்து ராஜ அலங்காரத்தில் யானை ராமர் வீதி உலா நடைபெற்றது. வழிநெடுகிலும் காத்திருந்த மக்கள் தேங்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரம்மாண்டமான 2 தேர்களை பக்தர்கள் தோளில் சுமந்து வீதி உலா சென்றனர். பெரிய தேரில் ஓலைப்பிடாரி அம்மனும் சின்ன தேரில் மதுரை காளியம்மனும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தாசனபுரத்தில் அமைந்துள்ள லட்சுமி வெங்கடரமண சுவாமி கோயில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. தேர் திருவிழாவை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் வருகை தந்திருந்த நிலையில் அனைவரும் கூடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள முருகன் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வரும் நிலையில் கோயிலின் உண்டியல் வருவாயும் 72,87,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் மட்டுமே 51 கிராம் தங்கமும் 9 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவான்மையூரில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேள வாத்தியங்களுடன் பூஜிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது.